ஹலோ கைஸ், வெல்கம் டு முரளி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈசா. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண போறது நம்மளோட கவின். இது ஒரு ஃபன் விலாகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் நின்று இருக்கிறதுமே சரியான இயற்கையான பிளேஸ் தான். போற வழியில எல்லாமே சூப்பரான வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு உங்களுக்காக கேப்சர் பண்ணிட்டு ஒரு சூப்பரான விலாகா முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்க இப்ப கிளம்பியாச்சு ஈசாக்கு. ஈசா போயிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியான இயற்கையான பிளேஸ். நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்ததுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு பிளேஸ். சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ மணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 6:30 இருக்குமா? 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு கிளம்பணும், 6:30க்கு வந்திருக்கோம். சரி, நம்ம ஈசா போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பேரூர் ரீச் ஆயிட்டோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து எவ்வளவு கிலோமீட்டர்னு தெரியல அக்யூரேட்டா. போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆலந்தூர் ரீச் ஆயாச்சு. பிளேசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரியே பக்காவான சரியான ஸ்பாட். சீரியஸா சொல்றேன். ஆனா இது வரைக்கும் நான் ரோட் ட்ரிப் போனதுலயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைஸ். ஆனா வர்த்துன்னு சொல்லுவேன். எவ்வளவு பேர் ஈஸா போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Few minutes later. இப்போ பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த ஈசா போற வழியில திருட்டுப்பள்ளம்ல இருந்து ரைட் எடுத்தோம்னா உள்ள போகும் ஒரு வழி. இப்போ அந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த வழி சான்ஸே இல்லை கைஸ். அங்க பாருங்க, காலையில நேரத்துல இந்த மாதிரி போறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எவ்வளவு பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நானும் கவினும் இங்க ஈசா போற வழியில ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி நின்று இருக்கோம். கவினுக்கு ஏதோ குளிர்ல கையதை இழுத்து பிடிச்சிருச்சு அப்படின்னா சரி நின்றுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு போலான்னு பாக்குறோம். இந்த பிளேஸ் பின்னாடியே சரியா இருக்கு உண்மையிலுமே. பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா அந்த ரோடே செமையா இருக்கு. ஏன்டா மணி பாத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா 7:15 ஆச்சு. இன்னைக்கு கவினுக்கு வேற டியூஷன் அப்படின்னா என்ன பண்ண போறான்னு தெரியல. காலையில என்ன போவே மாட்டியா? போய் தான் ஆகணும். சாயங்காலம் இருக்கா பேரண்ட்ஸ் மீட்டிங் வேற இருக்கு. அப்ப 10 மணிக்கா? 10 மணி வரைக்கும் தான் வாழ்க்கையில நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு. இன்னொன்னு சொல்றேன், டியூஷன் எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் கேட்டதே இல்லை கைஸ். புதுசா இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க. மார்க் வரல இருந்தா பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்போம். மார்க் வரல இருந்தா பொங்கல் வரல. ஏன்டா டே, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போலான்னு பாக்குறோம். சரி கைஸ், போயிட்டு உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம். பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீ ஒரே 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. நம்ம பக்கத்துல வந்தாச்சு. உடம்பெல்லாம் நட்டுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது உடம்பெல்லாம். சரியான குளிர் எல்லாம் அப்படியே வைப்ரேஷன் மோடுக்கு போயிருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல. போயிட்டு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த ஈசாக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஆதியோகி சிலைக்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மலை செமையா இருக்கு. இங்க இருந்து வியூ பாயிண்ட் பயங்கரமா இருக்கு. வீடியோ பயங்கரமா ஷேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே ரோடு அந்த மாதிரி மோசமா இருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 7:30 ஆச்சு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் இல்லாம இல்ல. இன்னைக்கு சண்டே வேற, செம கூட்டம். சோ கைஸ், இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஈசா வந்துச்சு. நானும் கவின் இங்க நின்று இருக்கோம். பின்னாடி பிளேஸ் காட்டுறேன், ஒரே நிமிஷம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அந்த கடைசியில உங்களுக்கு ஆதியோகி தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்குடா கவினு, என்ன சொல்ற? இல்லை, நல்லா இருக்கே. ஏற்கனவே வந்திருக்கேன். பட் ஆனால் நான் காலையில நேரத்தில் வந்தது இல்லை. காலையில நேரத்தில் பார்த்தா நல்லா இருக்கும்னாங்க. சரி, அதான் காலையில் வந்தேன். நானுமே ஈசாக்கு சாயங்காலம் தான் வந்திருக்கேன். அது போன வருஷம் வந்தது. இந்த வருஷம் இந்த மாதிரி கிளைமேட்ல வரும்போது பாக்க என்ன லுக் பாருங்க. மலையெல்லாம் செமையா இருக்கு. சரியான லுக். இந்த மலையை மட்டும் பாருங்க. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு சார். செமையா இருக்கு. சரி, நாங்க இப்ப பார்க்கிங்ல இருக்கோம். உங்களுக்கு உள்ள போயிட்டு காட்டுறோம் ஆதியோகி சிலைய. கவின் போலாமா? ரெடியா? ரெடி, போலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆதியோகி வந்தாச்சு. பிளேசஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு சுத்தியுமே. கவினு, மணி பாத்தீங்கன்னா 7:38 தான் ஆச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 7:38 மாதிரியா இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீனா, அதுவும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமைங்கிறனாலயா? கைஸ், இப்ப நானும் கவினும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆதியோகி சிலைக்கு பின்னாடி நின்று இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். பேக் சைடு யாருமே இல்லை. அதனாலதான் நாங்களும் சரி யாரும் ஸ்டாஃப் வந்தாங்க. ஸ்டாஃப் வந்தாலுமே அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் வீடியோ போட்டோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. கவின் கூட உட்காந்துட்டு இருக்கோம். ஈசா எல்லாமே சுத்தி பார்த்துட்டு ஒரு ரவுண்டு பாத்தீங்கன்னா தெரியும். பின்னாடி தான் இருக்கு அந்த சிலை, ஆதியோகி சிலை. இங்க போற ஆதியோகி சிலைக்கு சைடுல நம்ம 2 பேர் இருக்கோம்.
வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சுற்றி காட்டுறேன். அந்த ஃபுல்லாமே அந்த மவுண்டைன் வியூ தாங்க கைஸ். ஆனால் உண்மையிலுமே சொல்ல போனால் அது என்ன வெள்ளிங்கிரி மலை தானே ஃபுல்லாமே. இல்லை ஃபுல்லாக கிடையாது, அது ஒரு இந்த பாதி பார்ட் மட்டும் வெள்ளிங்கிரி மலைன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் வந்திருந்தேன் வெள்ளிங்கிரிக்கு, ஏப்ரல் மாதம் நல்லா இருந்துச்சு. 7 மலை ஏறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கீழே இறங்கி வந்தோம். நிறைய பேர் ஆனால் இங்கே யோகா பண்ணுறாங்க. கவனிச்சதே இல்லை. ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அதை நோட் பண்ணியா நீ? நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே வருவாங்கன்ட்டு, ஆனால் இவ்வளோ நேரத்தில் வருவாங்கங்கிறது சத்தியமாக தெரியாது. ஏன்னா மணி இன்னி எவ்வளோ 8 கூட ஆகலை தானே. 8 கூட ஆகலை. அதுவுமே ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் சரி நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ் என்ன அப்படின்ட்டு. நானும் கவின் ஆதியோகி சுற்றி பார்த்துட்டு இப்போ கிளம்பிட்டோம் வெளியே. பேக்கரிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா கவின் வந்து 10 மணிக்கு டியூஷன் போகணும் அப்படிங்கிறான். என்னக்குதா எனக்கு நான் அன்றைக்கி நிறைய பிளான் வச்சுருந்தேன், பட் ஆனால் அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. என்ன பண்ணுறது, நிறைய பிளான் வேறு வச்சுருந்தான் கவின். 1 மணிக்கு யூஎஸ்ஏ, 6 மணிக்கு அண்டார்டிகா. இப்போ வேஸ்ட்டாக போச்சு இல்லை. கொஞ்சம் வெளியே நீ கொஞ்சம் நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆமாம், நாங்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு வர லொக்கேஷன் ஈஸாவே இல்லை கைஸ். ஆனால் அதான் எனக்கு அப்படியே மனசே விட்டுருச்சு. ஏன்னா நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறதா தான் ஆக்சுவல் பிளான் இன்னைக்கு. ஆனால் டக்குன்னு பிளான் சேஞ்ச் ஆகி சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறனால வந்து சரி ஈஸாக போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அதுதான் போயிட்டு வர முடியும் நாங்கள் நினச்ச டைமில். சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? போகணும், வெளியே தான் போகணும். போகலாமா? ஆக்சுவலாக எங்கள் கேன்டீன் இங்கேயே இருந்துச்சு உள்ளே. ஆனால் நாங்கள் வந்து சாப்பிட்லாம், சரி வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் சரி நாங்கள் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருக்குது. அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போயிடுச்சு, அந்த பறவை பறந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிற இடம் டீ கடை. போயிட்டு அப்டேட் பண்ணுறோம், வாங்க போகலாம். பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பேக்கரிக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் நான் தேடி பார்த்ததில் வந்து இப்போ போகிற வழியில் மேக்ஸிமம் பேக்கரி எல்லாமே ஒரு மாதிரி ரஷ்ஷாக தான் இருக்குது. எங்கேயுமே ஃப்ரீயாக இல்லை. ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பேக்கரி போயிட்டுருக்கோம். சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம் கேஸ் நம்ம என்ன அப்படின்னு. பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நானும் கவினும் பேக்கரி வந்துட்டோம். இந்த பிளேஸ் வந்து ஒரு சூப்பரான இடம் இல்லை. நாங்கள் நிறைய பேக்கரி பார்த்தோம், ஆனால் இந்த பேக்கரி மட்டும்தான் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. கரெக்டாக ஓப்பன் ஸ்பேஸ். ஏன்னா மற்ற பேக்கரி எல்லாமே க்ளோஸ்டு ஸ்பேஸில் தான் இருக்குது. ஓப்பனாக இருக்குது. நாங்கள் வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தது. நானும் கவினும் பேக்கரியில் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சரி இவனும் 10 மணிக்கு டியூஷன் ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கே என்னமோ சொன்னான்னு நினைக்கிறேன். அதனால நானும் இவனுக்கு வேறு ஒரு பூஜை இருக்குன்னு நினைக்கிறேன் 10 மணிக்கு டியூஷனில். சரி நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம போகிற வழியில் முடிஞ்சால் ஏதாவது பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணி போகலாம். பேக்கரியிலேருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம். சரி டைம் இருக்குது, இன்னொரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போகிற வழியில் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா சுத்தமாக வந்ததே தான் இருக்குது. கவின்கிட்ட கேட்டேன், கவினுமே அவ்வளோக்கா ஸ்பாட் இல்லைண்ணா வேறு இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னா. சரி ஓகே நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரி ஓகே கைஸ், நம்ம வேறு எங்கேயாச்சும் ஸ்பாட் இருந்தால் நான் தேடி பார்த்துட்டு போகிறேன். இல்லை அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நானும் கவினும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் வந்து ஏதாச்சும் சூப்பர் ஸ்பாட் இருக்கான்னு பார்த்தோம், ஆனால் சுத்தமாக எந்த ஸ்பாட்டுமே இல்லை. அதனால் வந்துட்டு சரி ஒரு நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து இதை விட ஒரு பெட்டரான ஸ்பாட்டுக்கு போய் எடுத்து போடலாண்ணா அப்படின்னு சொன்னால் சரிடா ஓகே சரி நம்ம இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். நானும் ஓகே அப்படின்ட்டேன். சரி கைஸ் ஓகே, இவன் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் போய் நம்ம ஒரு விலாக் எடுத்துகிட்டு சூப்பராக ஒரு வீடியோ போடலாம். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ், பாய்.